وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். அருள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு ஜும்மாவுடைய நாளிலே நாம் எல்லோரும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக இந்த ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லாம் நல்ல இறைவனை எல்லா நிலையிலும் மஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களில் ஒவ்வொருவருக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலானுடைய மாதம் நம் அனைவருக்கும் அருளையும் இறை கருணையையும் இறைவனுடைய மகத்தான மன்னிப்பையும் அள்ளித்தர வந்த மாதம் என்பது நம்முடைய எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதனை நாம் இந்த இடைப்பட்ட நாட்களிலே அதிகம் செவியேற்றிருப்போம். அதன் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளை நாம் இந்த ரமலானுடைய பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் அமைத்திருப்போம். இந்த அருமையான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஆண்டிலே தந்த இறைவனுக்கே போல அனைத்தும். அன்புக்குரியவர்களே, பசித்திரு, விழித்திரு, தனித்திரு, இது உன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு வழிகாட்டும் என்று ஒரு தத்துவத்தை தத்துவவாதிகள் பல நேரங்களிலே சொல்வார்கள். உள்ளபடியே இந்த பசித்திருத்தல், இந்த விழித்திருத்தல், பின்னர் தனித்திருத்தல் என்பது எல்லாமும் ஒரு சேர ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயிற்சியாக, குறிப்பாக ஒரு விசுவாசிக்கு, ஒரு முஸ்லிமிற்கு பயிற்சியாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் அது இந்த ரமதானுடைய மாதம்தான். அல்ஹம்துலில்லாஹ், 1447வது ஆண்டுடைய ரமதானிலே இன்றைய தினம் பத்ர் சஹாபாவுடைய நாள் என்று எல்லோரும் கொண்டாடக்கூடிய நாளாக, நினைவு கூறக்கூடிய நாளாக 17 இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று இன்னும் ஒரு 2 இரவுகள் தாண்டி நாம்
அடுத்து மிக முக்கியமான நாளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். உள்ளபடியே நம்மிலே ஒவ்வொருவரும் வழிபாடுகளிலே ஈடுபாடோடு இருப்பதனால்தான் ரமதானின் பகல் பொழுது நமக்கு நோன்பில் கழிகிறது. இரவு பொழுது இறைவனை வணங்கக்கூடிய நின்று வணங்கும் அந்த கியாமுல் லைல் இந்த இரவு வணக்கத்திலே கழிகிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இதில் சில பயிற்சிகள் இருக்கிறது. நம்மளே ஒவ்வொருவரும் அந்த பயிற்சியை அடைந்திருப்போம். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான பயிற்சி நமக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது என்றால் அதுதான் இஅ்திகாஃப். மிக முக்கியமான ஒரு வழிபாடு. இது ஒரு சாதாரணமான ஒரு சாமானிய மக்களுக்கும் இறைவனுடைய நினைவை தருவதோடு அல்லாமல் அந்த தனித்திருந்தல், அதோடு சேர்த்து இறையோடு தொடர்பில் இருத்தல் என்ற ஒரு உன்னதமான வழிமுறையை தரக்கூடிய விஷயம் இந்த இஅ்திகாஃப். இதை வேற நாட்களில் செய்யலாமான்னா செய்யலாம், மற்ற நாட்களில் செய்யலாம். பள்ளிவாசலுக்கு வந்து ஒருத்தர் நான் ஒரு இரவு தங்குகிறேன் இருக்கலாம், ஒரு பகலில் தங்குகிறேன் இருக்கலாம், ஒரு இரவையும் பகலையும் சேர்த்து ஒரு நாள் முழுக்க தங்குகிறேன் இருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் சிறந்த வழிகாட்டப்பட்ட சுன்னாவில் வலியுறுத்தப்பட்ட சுன்னா முஅக்கதா என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள். சுன்னாவில் வலியுறுத்தப்பட்ட ஒரு வழிபாடாக அமைந்த ஒரு வழிபாடு தான் இஅ்திகாஃப் என்ற வழிபாடு. இதை மற்ற எந்த நாளிலும் செய்யறதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானில் முதல் 10 செய்திருக்கிறார்கள், 2ஆம் 10 செய்திருக்கிறார்கள், 3ஆம் 10 செய்திருக்கிறார்கள். 3வது 10 மாத்திரமே செய்வதை மிக முக்கியமான வழிபாடாக நமக்கு சொல்லியும் தந்திருக்கிறார். நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அவங்க எப்போ இந்த இஅ்திகாஃப் என்ற வழிபாடை இந்த மக்களுக்கு காணித்து கொடுப்பதற்கு ஆரம்பித்தார்களோ அதிலிருந்து விடாது கடைசி ஆண்டு வரையிலும் அவர்கள் இஅ்திகாஃபை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆண்டில் மேற்கொள்ளவில்லை, அதனை அடுத்த ஆண்டில் 11இல் தொடங்கி அந்த மாதம் முழுவதும் நிறைவேற கதாவாக இஅ்திகாஃபை செய்திருக்கிறார்கள் என்பது வரையும் வரலாறில் சொல்கிறது. கதா நமக்கு தொழுகையில் மட்டும் கிடையாதுன்னு சொல்லுவோம், தொழுகையில் கதா கிடையாதுமோ, நோம்புல கதா உண்டு. அதே போன்று இஅ்திகாஃபில் கதாவை மேற்கொண்டு இஅ்திகாஃபை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று இமாம் புகாரி ரிவாயத் செய்யக்கூடிய செய்திகளை நாம் புகாரியுடைய ரிவாயத்தில் பார்க்கிறோம். அப்படி ஒரு வழிபாடு என்றால் அது இஅ்திகாஃப் என்ற ஒரு உன்னதமான வழிபாடு. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால சொல்லும்போது சொல்றான், وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا وَاتَّخِذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى. நாம் உலகத்தில் ஒரு ஆலயத்தை நமக்கென நம்மை வணங்குவதற்காக மக்களுக்கு உறுதிப்படுத்தி தந்த பிறகு, அதனை ஒரு நிம்மதியும் அமைதியும் தருமிடமாக ஆக்கி தந்த பிறகு, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, அங்கே மகாமி இப்ராஹிம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே நீங்கள் உங்களுக்கான முசல்லாவை தொழுகை இடத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். வஅஹிதினா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில், தூர்ந்து போய் மக்களுக்கு மத்தியிலே காட்சிக்கு கிடைக்காத நிலையில் இருந்த அந்த ஆதி ஆலயத்திற்கு மீண்டும் புனர் நிர்மாணம் கொடுத்தார்களே தந்தையும் மகனும், அந்த இப்ராஹிமிடமும் அந்த இஸ்மாயிலிடமும் நாம் ஒரு உடன்படிக்கை எடுத்தோம். அது என்ன தெரியுமா? அந்த ஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருகஇஸ் சுஜூத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த ஆலயத்தை நீங்கள் சுத்தப்படுத்தி யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்கு தவாப் செய்கிறார்களோ, இந்த வசனத்தை வச்சு தான் சொல்றாங்க உலமாக்கள், உண்மையிலே உலகத்திலேயே இஅ்திகாஃப் இருப்பதற்கான மிகச்சிறந்த தர்த்தீபில் முதல் ஆலயம் என்றால் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் டிக்கெட் போட்டு மாஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் மட்டுமே போய் அங்கே உம்ரா விசால தவாப் செஞ்சுட்டு இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அது நன்மை சிறப்பு. மற்ற எல்லா பள்ளிக்கும் முன்னால் சொல்லப்பட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்து சொல்லப்பட்டது, நீங்கள் இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தணும். யாருக்குன்னா முதல்ல தாயிஃப், யாரெல்லாம் தவாஃப் செய்வாங்களோ அவங்களுக்கு. அது தவாஃப் உலகத்திலே தவாஃப் செய்யறதுக்கான ஒரே இடம், வேற எங்கேயும் தவாஃப் செய்ய முடியாது, வேற எங்கேயும் தவாஃப் என்ற வழிபாடு கிடையாது. இந்த தவாஃப் உள்ள பிரத்யேகமான அந்த ஆலயத்துடைய 2வது விஷயம் வல் ஆகிஃபீன், யாரெல்லாம் அங்கே இஅ்திகாஃப் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நாயகமே இப்ராஹிம் அவர்களை நீங்களும் உடைய பிள்ளையாகி இஸ்மாயிலும்
இதனை சுத்தம் செய்து சித்தமாக்கி வைக்க வேண்டும், இது தயாராக இருக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். அதுக்கிட்டு தான் ஒரு ருக்கை சுஜூத், யார் அங்கே ருக்கு செய்கிறார்களோ தொழக்கூடியவர்கள், யார் அங்கே சஜிதா செய்கிறார்களோ தொழக்கூடியவர்கள், அவர்களுக்கும் இந்த ஆலயம் தயாராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இதில் இன்னொரு செய்தியும் என்னவென்றால், பள்ளி வாயில்கள் தான் இத்திகாஃபிற்கான இடம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம மக்கள் கொஞ்சம் ஓவரா யோசிக்கிறாங்களோ தெரியல. வீடுகளுக்குள்ள பெண்கள் இத்திகாஃப் இருக்கிறாங்க, சில இடங்களில் சில மர்கஸ்களை உருவாக்கி வைத்து அங்கே இத்திகாஃப் இருக்கிறார்களாம். சில இத்திகாஃபுடைய வழிபாடுகள் வராது. இத்திகாஃப் எங்கே இருக்கப்பட வேண்டும் என்றால் முழுக்க பள்ளியில் இருக்கிறோம். விதி விலக்கு ஒன்றே ஒன்றுக்கு தருகிறார்கள். எது தெரியுமா? பள்ளிகளில் 2 பள்ளி இருக்கு. ஒன்று ஜும்மா பள்ளி, இன்னொன்று ஜமாத் பள்ளி. நம்ம ஊர்களே அது இருக்கு. ஜமாத் பள்ளின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ஜும்மாவிற்கான குத்துபா பள்ளி. ஒரு காலத்தில் குத்துபா பள்ளின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. மகளத்து காலப்போக்கில் எல்லாம் எடுபட்டு ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் ஒரு ஊரில் ஜும்ஆ அல்ல, அது ஜும்ஆ நடத்தப்படாது, ஜமாத்துகள் மற்றும் நடத்தப்படுவதற்கு தெரு பள்ளி இருக்கலாம். ஒரு 50-60 வீடுகள் கொண்ட ஒரு தெரு இருக்குன்னா அதில் மத்தியில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து அதை பள்ளியாக மாற்றி ஜமாத்து நடத்தக்கூடிய இடமாக தான் மாற்றிடணும். அது பள்ளி. அந்த பள்ளியில் 5 கால வேளை தொழுகை நடக்கும். ஆனால் அங்கே என்ன நடக்காது? ஜும்மா நடக்காது. ஜும்மா என்பதுக்கு எங்கே வந்துடணும்? ஜாமே என்று சொல்லப்படக்கூடிய ஜும்மா நடக்கக்கூடிய பள்ளிக்கு வந்துடும். இப்போ ஒருத்தர் இத்திகாஃப் இருக்கிறார், இடையில 2 ஜும்மாவுடைய நாள் என்ன செய்யலாம்? குறுக்கிடலாம். அப்படி குறுக்கிட்டால் அவர் அதற்காக மாத்திரம் அந்த பள்ளியில இருந்து புறப்பட்டு நேரம் இங்கே வரலாம். ஆனா அவர் இத்திகாஃப் வீட்டில் இருக்க முடியாது. எங்கே தான் இருக்கணும்? பள்ளி வாசலில் தான் இருக்கும். எது பள்ளி என்று அர்ப்பணிக்கப்பட்டு எது 5 காலம் தொழுகை நடத்தப்படுகிறதோ அங்குதான் இத்திகாஃப் இருக்கும். ஏன்னா ஆயிஷாமா அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருப்பார்கள். சல் அஷ்ரில் அவாஹிர், எப்போ இருப்பாங்கன்னா ரமதானுடைய கடைசி 10 நாளில் ரமதானில் இருப்பாங்க. எந்த அளவுக்குனா ஹத்தா தவஃபாஹுல்லாஹு, அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றும் வரையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் இதே நிலையை கையாண்டிருக்கிறார்கள். பள்ளியில் தான் இருந்தாங்க. பள்ளியில் இருந்ததோடு இல்லாமல் எப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கைப்பற்றிட்டானோ சும்ம இத்தகஃப்ன அஸ்வாஜஹு, அவருடைய மனைவிமார்களாகிய நாங்கள் அந்த இத்திகாஃபை தொடர்ந்து மேற்கொண்டோம் என்று சொல்கிறார். பெண்களுக்கு இத்திகாஃப் இருக்கு, பெண்கள் இத்திகாஃப் இருக்கணும். பெண்கள் எங்கே இருக்கணும்னா பள்ளியில் இருக்கணும். அந்த பெண்கள் எங்கே இருக்கணும்னா பள்ளியில் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த இத்திகாஃப் இருப்பதற்கு மிக முக்கியமான நிபந்தனைகள் இருக்குது, ஷுரூத் இருக்கு. இந்த ஷுரூத்தை பேணாமல் யாருமே இத்திகாஃப் இருக்க முடியாது. முதல்ல அவர் முஸ்லீமாக இருக்கணும். எனக்கு ஆசையாக இருக்குது பள்ளிவாசல் தங்குறதுக்கு. ஒரு காஃபிர் வந்தால் அவருக்கு எந்த புண்ணியமும் இல்லை, ஒரு முஷ்ரிக் இருந்தால் அவருக்கு எந்த புண்ணியமும் இல்லை. அடிப்படையில் அவர் கொள்கையால் ஒரு முஸ்லிமாக இஸ்லாமை பேணுபவராக இருத்தல் வேண்டும். மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று. அதே மாதிரி அவருக்கு அக்கல் இருக்கணும், சொந்த அறிவோட எந்த விஷயத்தையும் சிந்திக்கக்கூடியவராக இருக்கணும். அப்போ என்னன்னா அவர் ஒரு குழு வயது வந்தவராக இருக்க முடியுதான். நீங்கள் சின்ன குழந்தைகள் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இத்திகாஃபுக்கு சொல்லக்கூடாது. நோன்புக்கு பழக்கிற மாதிரி இத்திகாஃபுக்கு பழக்கணும்னு என்ன இல்லைங்க, அவசியம் இல்லை. இத்திகாஃப் அப்படி ஒரு வழிபாடு என்ன செய்யாது, கிடையாது என்பதை என்ன செய்யணும், கவனத்தில் வைக்க வேண்டும். அதே மாதிரி தமையுஸ், பிரித்து அறியக்கூடியது, வழிபாடுகளை பிரித்து அறியக்கூடியது. ஏன்னா நம்ம பள்ளிவாசலில் வந்து இத்திகாஃப் இருக்கிறாங்க, இத்திகாஃப் தான் இருக்கிறோங்கிற அறிவே இல்லாமல் இருக்கிறாங்க. இது இன்னைக்கு சாதாரணமாக நடக்குது. ஏன்னா இத்திகாஃபை பற்றி அறிவு இல்லாமல். அல்ஹம்துலில்லாஹ், நான் உள்ளபடியே சந்தோஷப்படுகிறேன். நம்ம பள்ளியில் உழைக்கக்கூடிய, உழைத்தால் தான் அன்றாட வருமானம் வரும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலரும், 40 கூட கிடைக்காத பலரும் இத்திகாஃப் இருக்கிறார்கள். சந்தோஷமான விஷயம், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான விஷயம். ஆனால் இன்னமும் பல பள்ளிகளில் இத்திகாஃப் எப்படி நடக்குது தெரியுமா? நாம் அவர்களை பழிக்கிறோம், குறை சொல்கிறோம் இல்லை. இத்திகாஃப் என்றால் என்ன என்ற அறிவும் புரிதலும் இல்லாத பிரச்சனை. ஊரில் யார் ரொம்ப வயசாலையோ அவங்களுக்கு முடியாதோ அவங்களை கொண்டு போய் எங்கே வச்சிருது. நீங்கள் பள்ளிவாசல் இத்திகாஃப் இருக்குன்னா பள்ளிவாசலுக்கு கடனா, அது பள்ளிவாசலுக்கு கடனை. பள்ளிவாசல் கட்டியிருக்கோம், பள்ளிவாசல் ஒன்று இருக்கு நம்மகிட்ட, அதனால அங்கே போய் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கடனா. இது அறிவில்லாத தனம், அதில் போதிய தெளிவில்லாத தனம் இல்லை. ஒரு மனிதன் தன்னை தானே விளங்கி தானாக தனிமைப்பட்டுக் கொள்வதான் இத்திகாஃப் என்பது. அதை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம ஹதீஸ்ல பார்க்குறோம். புகாரியும் முஸ்லிம் ரிவாயத் செய்றாங்க.
அமாக்கிரல் ஏத்திகாஃப். ஏத்திகாஃப்னு தனி இடம் பள்ளிவாசல் இருக்கும். பள்ளிவாசல் போய் எங்கேயும் உட்கார முடியாது. ஏத்திகாஃப் பள்ளிவாசலுக்குள்ள போயிட்டனால எங்கனாலும் உட்கார்ந்துக்கிட்டு கிடையாது. ஏத்திகாஃப் அப்படிங்கிறது பள்ளிவாசலுக்குள் வந்த ஒருவர் பள்ளிவாசலில் ஒரு ஓரத்தில் தனக்கான ஒரு இடத்தை அமைச்சிடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கான ஒரு இடத்தை பள்ளிவாசல், அன்னைக்கு டென்ட் இல்லாத பள்ளிவாசல தனக்குன்னு ஒரு டென்ட்டை போட்டுக்கிட்டாங்க. டென்ட் இல்லாத பள்ளிவாசல்ல தனக்குன்னு ஒரு ஓரத்தில் ஒரு டென்ட்டை போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கிட்டு அதுல இருந்து தலையை வெளியே விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அன அத்தகஃப் மினல் லைல ஹாதி, இந்த இரவிலிருந்து நான் ஏத்திகாஃப் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். நாம் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய செய்தி இமாம் புகாரி ரிவாயத் செய்கிறார். அந்த ஏத்திகாஃப் எப்பொழுது துவங்கப்பட வேண்டும் என்ற நேரத்தை எல்லா உலமாக்களும் பட்டியல் போடும்போது ஜும்ஹூர் உலமாக்கள் எல்லாரும் யோகபித்து சொல்றாங்க, அது 21ஆம் நாளின் இரவில் 20வது நாள் மக்ரிபு தொழுகை முடிகிறதே அதிலிருந்து தூங்குகிறது என்று. அங்க தூங்கணுமா? போய் ஏத்திகாஃபுடைய இடத்துல இருக்கக்கூடிய இடம் இருக்கிறதே அது ஃபஜ்ருடைய நேரம். அனே ஆயிஷாமா ரிவாயத் செய்யக்கூடிய புகாரியுடைய ரிவாயத்துப்படி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தும் ஆயிஷாமாவுடைய ரிவாயத்தையும் இணைத்து எப்பொழுது உள்ளே நுழைய வேண்டும் பள்ளிக்குள் என்றால் மக்ரிபில் துவங்கி அவர் ஒருவேளை வெளியேற வேண்டும் என்றால் அவர் அதே மாதிரி 29 அல்லது 30ஆம் நாளில் அடுத்த நாள் ஷவ்வால் என்றால் அதற்கு முந்தைய நாளுடைய மக்ரிபில் வெளியேறலாம் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரில் வெளியேறியதற்கு செய்தி இருக்கிறது. அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடையது. கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு இடம் தெரிவு செய்யப்பட வேண்டும். அதற்குரிய நேரத்தில் தான் அது இருந்தாக வேண்டும். அதை தாண்டி என்று துவங்க வேண்டும் என்பதும் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. இது அனைத்தும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக தெளிவான செய்திகள். அன்பிற்குரியவர்களே, இத்திகாஃப் என்ற வழிபாடு இருக்கிறது. அது ஒரு சாதாரணமான வழிபாடு இல்லை. அது நம்மை மிகப்பெரிய அளவில் பண்படுத்தக்கூடிய வழிபாடு. அல்லாஹ் குர்ஆன்ல அதை பற்றி பிரத்யோகமாக சூரத் பக்ராவுடைய 187வது வசனத்தில் பேசும்போது இப்படி பேசுறான், வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளி வாயில்களிலே நீங்கள் இத்திகாஃப் இருக்கும் அந்த தருணங்களிலே நீங்கள் உங்கள் மனைவிமார்களோடு கூடி விடாதீர்கள். பள்ளி யாருக்கும் தெரியாதபடி ஒதுங்கிறது, அதற்கென்று டென்ட் அமைக்கிறது. அந்த டென்ட்ல கணவனும் மனைவியுமாகவே இத்திகாஃப் இருக்கலாம். அதுதான் ஆயிஷாவுடைய ரிவாயத். என்ன, ரசூலுல்லாஹி இத்திகாஃப் இருந்தாங்க, அவங்க கூட நாங்க இருந்திருக்கிறோம். அவங்க போன பிறகு அதே மாதிரி டென்ட்ல நாங்க இருக்கோம். அப்போ பள்ளி வாயில் என்று வந்தால் பள்ளி வாயிலில் ஒரு இடத்தில் ஒரு மனிதன் தனிமையில் தனியாக ஒதுங்கி அமர்ந்து ஒரு வழிபாடு செய்ய முடியும் என்றால் அந்த வழிபாடு தான் இத்திகாஃப் என்ற உன்னதமான வழிபாடு. அன்பிற்குரியவர்களே, இந்த வழிபாடை செய்வதற்கு நமக்கு எண்ணம் வருவதை போன்றே அந்த வழிபாடை சரியாக செய்யும் அறிவையும் சிந்தனையையும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நீங்கள் பள்ளி வாயில்களிலே இத்திகாஃப் இருக்கும் பொழுது உடைய மனைவிமார்களோடு நீங்கள் கூடிவிட வேண்டாம். தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும். ஃபலா தக்ரபூஹா, நீங்கள் அதனை நெருங்காதீர்கள். கதாலிக யுபய்யினுல்லாஹு ஆயாத்திஹி லின்னாஸி லஅல்லஹும் யத்தகூன், தங்களை அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் அவனுடைய வசனங்களை மிக தெளிவாக விவரிக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்போ இத்திகாஃப் இருக்கணும் அப்படின்னு நீங்க சிந்தனை கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நியத்து வந்துருச்சுன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் நியத்து. ரெண்டாவது, இத்திகாஃப் இருக்கிற இடத்தை சுத்தம் பண்ணி அந்தந்த பள்ளி நிர்வாகங்கள் அதற்காக தயார் செய்ய வேண்டும் என்பதை சூரத் பக்ராவில் இப்ராஹிம் இஸ்லாமோட இஸ்மாயில் இஸ்லாமோட சொன்னது மூலமாக அல்லாஹ் உலகத்தில் உள்ள அவ்வளோ பள்ளி நிர்வாகங்களுக்கு சொல்றான். அப்படி சுத்தப்படுத்தப்பட்ட இடத்துக்கு போகும்பொழுது சுத்தமானவர்கள் தான் போக வேண்டும். அதை கவனத்தில் வைக்கணும். சுத்தம் இல்லாமல் போகக்கூடாது. சுத்தம் இல்லாத நிலையில் பள்ளியில் இருக்கக்கூடாது. நமக்கு தர்ற பயிற்சியில மிக முக்கியமான பயிற்சி பள்ளியில் ஒரு இடம், அதுல பிரத்யேகமாக நம்ம தனியாக ஒதுக்கிக்கிறோம் அப்படின்னா சுத்தமான நிலையில் அங்கே இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் நமக்கு செய்திகள் சொல்லப்படுகிறது. இதே விஷயம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்து நம்ம யாருக்கு வேணும் உள்ளே இருக்கும் பொழுது ஹதஸ் ஏற்பட்டு விட்டது, ஏதாவது அசுத்தம் ஏற்பட்டு விட்டது. என்ன, மனுஷன் தானே ஒரு இடத்துல ஒதுங்கி உட்கார்ந்துருந்தா கூட என்ன செஞ்சிருக்கலாம், பள்ளியினுடைய மூலையில் இருந்தால் கூட ரமதானில் ஷூட்டிங் காரணமாக கலிதம் அடையலாம். அப்படி அடைந்து விட்டால் பெண்கள் உள்ளே வந்து அமர்ந்த பிறகு அவங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், அவங்களுடைய தீட்டு வந்து விடலாம் என்றால் நோன்பு தான் விளக்கு, நான் இங்கே இருக்கலாம்னு நினைச்சிடக்கூடாது. இடத்த கால் கொடுக்கணும், பள்ளிவாசலுக்குள்ள இருக்கக்கூடாது. அவங்க என்ன செஞ்சிடணும், வெளியே வந்துடணும்.
அவருடைய சொந்த தேவை ஆக மிக தேவை, வேறு வழியே இல்லை. வெளியேறலாம் என்றால் வெளியேறலாம். ஜும்ஹூருல் உலமா, உலகத்தில் எல்லாரும் யோக வித்தியாசம் என்ன செய்யறாங்க, அனுமதிக்கிறாங்க. ஆனால் அவனுடைய வரைவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தெரிஞ்சுக்கணும். என்ன, அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்தாங்க, அவங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதரவங்களை வெளியே பத்திரமா அனுப்பி வைக்கிறதுக்கு வாசல் வரைக்கும் வந்தாங்க, வெளியே வரைக்கும் வந்தாங்க. பள்ளியை வரையறுக்கும் போது கூட இமாம்கள் வரையறுக்கிறாங்க. பள்ளிங்கிறது முழுக்க சுற்றி அடைச்சி ஒரு வரையறைக்குட்பட்டது தான் பள்ளி. அதுக்கு வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ண இடங்களை எல்லாம் பள்ளின்னு சொல்ல முடியாது. அதை பள்ளின்னு சொல்றதா இருந்தால் அதற்குரிய ஹுக்கும் இந்த இடங்கள் அனைத்திலும் பொருத்தப்பாடோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதெல்லாம் மிக முக்கியமானது, கவனிக்க வேண்டியது. அப்போ பள்ளியில ஏத்திகாஃப் இருப்பதும், அந்த ஏத்திகாஃபின் போது எப்படி இருப்பதும், ஏத்திகாஃப் என்ற வழிபாடு இவ்வளவு உன்னதமானது என்பதை நம்ம விளைவிக்கும். அன்பிற்குள்ளே இது ஏன் அப்படிங்கிறத சொல்லும்போது, லி தஸ்கியத்து நஃப்ஸ், ஒருத்தர் உள்ளத்தை சுத்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அது அவருக்கு மிகப்பெரிய பலன் உள்ளதாக அமையும். தஸ்கியத்து நஃப்ஸுக்கு அவசியமானோம் ஏத்திகாஃப் என்பது. அதை நீங்க பள்ளிவாசல் உட்காந்து அரட்டை அடிக்கக்கூடாது, பள்ளிவாசல் உட்காந்து பொருளை பேசக்கூடாது, பள்ளிவாசல் உட்காந்து அனாவசியமான எந்த பேச்சுகளுக்கும் இடம் கிடையாது. என்ன செய்யலாம், குர்ஆன் அவங்களுக்குள்ள ஒருத்தர் படிக்கலாம், அவங்களுக்குள்ள திக்ர் பண்ணலாம். திக்ரை கூட ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சுற்றி உட்கார்ந்து அப்படியெல்லாம் செய்யறதுக்கு இடம் இல்லை. பள்ளிவாசல்ல இடம் இல்லை, கவனிச்சுங்க. பள்ளிவாசல்ல இடம் இல்லை. நபி போயிட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு காலத்துல ஒரு கூட்டம் பள்ளிவாசல் உட்காந்து திக்ர் செய்யுது. இப்னு அப்பாஸ் பார்க்கிறார், என்ன செய்றீங்க, திக்ர் செய்யறோம், எப்படி செய்றீங்க, எல்லாம் கூடி உட்காந்து ஒன்னா திக்ர் செய்யறோம் அப்படிங்கிறார். அவருக்கு முகமெல்லாம் செவந்துருச்சு. மஸ்ஜித் நபவியில் நின்று சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரை அடக்கிய இடத்தின் ஈரம் கூட இன்னும் காயவில்லை, அவர்கள் செய்யாத ஒரு புதிய செயலை அதுக்குள் பள்ளிவாசலுக்குள் கொண்டு வந்து விட்டீர்களா? இப்படி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை இறந்த இடத்தின் ஈரம் கூட இன்னும் காயவில்லை, அதற்குள் ஒரு பிதஅத்தை இந்த பள்ளிவாசலுக்கு கொண்டுட்டீங்களா? இதுவரைக்கும் இப்படி ஒரு திக்ர அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தரல, நாங்க யாரும் செய்திருக்கலையப்பா, நீங்க புதுசா உட்கார்ந்து கூட்டமா திக்ர செய்யறேன்னு சொல்றீங்களே, என்னதுன்னு கேட்டாங்க. இப்படியானவைகள் செய்வதற்கு என்ன இல்லை, ஆதாரம் இல்லை, செய்யக்கூடாது. மாறாக தனியே உட்கார்ந்து திக்ரு, தனியே உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறது, தனிமையில உட்கார்ந்து நான் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை யார் இப்படி உட்கார சொன்னா, இது என்ன தேவை வந்ததற்காக நான் இப்படி அமர்ந்திருக்கிறேன் என்ற சிந்தனைக்குள் ஒரு முஸ்லிம் வரும்பொழுது தஸ்கியத்து நஃப்ஸ், தனித்திருத்தல் என்பது அவனை தனித்துவமானவனாக மாற்றுகிறது. இன்னைக்கு பாருங்களேன், கூட்டத்தோடு இருக்கிறது, தேவையில்லாமல் பேசுறது, அந்த மாதிரி ஆட்களை விட தனித்திருக்கக்கூடியவர்கள், சமூகம் வேறன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிடுங்க, அந்த மாதிரி தனிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா ஹல்வத்துங்கிற பேர்ல இந்த உம்மத்தில் வேற ஒன்று இருக்கு, இந்த சமுதாயத்தில் ஹல்வத்துங்கிற பேர்ல வேற ஒன்று இருக்கு. ஹல்வத்து நாயகமேன்னு சொல்லுவாங்களா, அந்த ஹல்வத்துக்கு இஸ்லாமிய நிலைங்க இடம் இல்லை. ஒத்த சமூகத்தையும் விலக்கிட்டு நான் மட்டும் தனியாக இருக்கிறேன்னு வீடுகள்லையோ அல்லது வீடுகளில் தனி இடங்களையோ அல்லது மடங்களையோ வைக்கக்கூடிய அனுமதி இஸ்லாம் தரவில்லை. இந்த குறித்த காலத்தில் பயிற்சிக்கு மேல் பயிற்சி இருக்கும். ரமதான்ல எல்லாம் பயிற்சி, பயிற்சிக்கு மேல பயிற்சி, ரமதான் பயிற்சி, சதகா பயிற்சி, கியாமுல் லைல் பயிற்சி, இஃப்தார் பயிற்சி, சஹர் பயிற்சி, எல்லாம் பயிற்சி. மாஷா அல்லாஹ், ஊர் உலகத்தில் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்றாங்க, ஒரு மனுஷன் 21 நாட்கள் தொடர்ச்சியா ஒரு செயலை செஞ்சாலும் அது பழக்கமாயிரும் சொல்றாங்களா. நம்ம 30 நாள் ஃபஜ்ருக்கு வரானா, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து வரலன்னா என்ன அர்த்தம் தெரியல. எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னா, எங்கேயோ பிரச்சனை இருக்கு. பிரச்சனை ஆய்வாளர்களின் ஆய்வுகளில் பிரச்சனையா இல்லை இந்த ஆர்எஸ்பி ரமலான் ஸ்பெஷல் பார்ட்டிகளால் பிரச்சனையானு தெரியல. அன்பிற்குரிய சிக்கல் என்னன்னா, நமக்கு பயிற்சி, எதுக்கு பயிற்சி, ஃபஜ்ருக்கு வர்றதுக்கு பயிற்சி, எதற்கு பயிற்சி, ஃபஜ்ருக்கு முன்னால எழுந்திருச்சு ஃபஜ்ருக்கு தயாராகிறதுக்கு பயிற்சி, சுப்ஹானல்லாஹ் பசித்திருக்கிறது பயிற்சி. அதை தாண்டி ஒரு பெரிய பயிற்சி தான் தனித்திருத்தல். இன்றும் பலருக்கு வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்துறது இல்லை. நமக்கு வருத்தமாக தான் இருக்கு. செழிப்பான பொருளாதாரத்தோடு இருக்கிறார்கள், அவர்களால் ஒரு 10 நாட்களிலே நேரத்தை ஒதுக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனா கண்டுக்காம இருந்துருவோம். அன்பிற்குரியவர்களே, அந்த பயிற்சி கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பயிற்சிக்குள்ள என்ன செய்யலாம், வரலாம். வந்தால் அது நம்மை பயிற்சி, நம்மை ஒரு பக்குவமிக்க மனிதனாக என்ன செய்யும், மாற்றும் என்பதில் 2வது கருத்து. அப்போ லிதஸ்கியத் நஃப்ஸ், அதே மாதிரி வதன்கியல் கல்ப், உள்ளத்தை தஸ்கியா பண்ற மாதிரி தூய்மைப்படுத்தும். தனிமையில் இருக்கும்போது தானே மனுஷன் நிறைய யோசிக்கிறான், நான் இந்த தப்பு செஞ்சுட்டேனே, அந்த தப்பு செஞ்சுட்டேனே, அப்படி செஞ்சுட்டேனே, இப்படி செஞ்சுட்டேனே, நான் வாழ்ந்த காலத்தில் நான் செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் என்ன பரிகாரம்,
இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து ரப்புல் ஆலமீன் அழுதண்ணா மன்றாடுங்கண்ணா அல்லாஹ் என்று பாவங்களை மன்னிப்பான் தானே அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த திரும்ப திரும்ப மன்றாடக்கூடிய அந்த மன்றாட்டம், அதனை ஒரு மனிதனுக்கு அது தரும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த இத்திகாஃப், அந்த தனித்திருத்தல் என்பது ஒரு மனிதனை சுத்தமானவனாக மாற்றுவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பண்பை பக்கத்தை நம்மளுக்கு தந்தருளட்டுமாக. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் ونفعني وإياكم ذكر الحكيم. أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله داعيا إلى رضوانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال النبي صلى الله عليه وسلم: من كان في ليلة القدر ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் எடுக்கக்கூடிய பயிற்சிகள், அந்த பயிற்சியை தாண்டி நாம் அடைய வேண்டிய பலன் என்பது மிக முக்கியமானது. பசித்தோம், விழித்தோம், தனித்திருந்தோம் என்பதையெல்லாம் தாண்டி இவைகள் நமக்குள் எந்த பலனை, லாபத்தை, நமக்கு ஒரு மிகப்பெரிய ரிபஹை தருவோம், அதனை அடைவதற்காக உள்ள காலம் இந்த ரமலானுடைய காலத்தின் பிந்திய 10 இரவுகள். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் பள்ளி 1வது நாள் இரவு தொழுகையில் அப்படி நிறைஞ்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. 2வது நாள் நிறைஞ்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. நேற்று மாஷா அல்லாஹ் இந்த முதல் தூணுக்குள்ள வந்துருச்சு. பின்னால் உள்ள அந்த 4 சஃப் காணும், எங்கே போச்சுன்னு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கலாம். வீடுகளில் கூட தொழலாம். வீடுகளில் தொழுவது பள்ளியில் தொழுவதை விட சிறப்பு. அதில் 2வது கருத்திற்கு இடமே இல்லை. ஆனால் இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து முதலிலிருந்து கடைசி வரை வித்திரு அவர் முடிக்கிற வரைக்கும் யார் இருந்தாங்களோ அவங்க இரவுல பாதியை தொழுவதுக்கு சமம். முடிஞ்சு போச்சு. அவங்க இரவுல பாதியை இங்கேயே முடிச்சுட்டு போனதுக்கு சமம். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அன்பிற்குரியவர்களே, கிடைத்தற்கரிய வாய்ப்பு இந்த வருடம் 1447ஆம் ஆண்டின் ரமலானுடைய 5 இரவுகள். 5 இரவுகள். அது லைலத்துல் கத்ருடைய இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரே ஒரு இரவு. ஒரு இரவு. ஆனால் 5 நாள் கஷ்டப்படும். என்னைக்குமே இஸ்லாம் சில ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கு. என்னன்னா, நீ தேர்வியான்னு பார்த்துட்டே இருக்காங்க. தேர்வியா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதில் பார்க்கிறான் அப்படின்னா, நமக்குள் சில சங்கடங்களே, அசௌகரியங்களை அவனே சோதனையாக ஏற்படுத்தி அதில் நாம் இவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதனை பொறுத்து நாம் இதில் தேறி விட்டோம் என்று சொல்கிறான். கண்ணு முன்னால தான் பல விஷயங்கள் நடக்கும். பொறுமை நமக்கு ரொம்ப தேவைப்படும். பொறுமை ரொம்ப தேவைப்படும். அந்த பொறுமையில நாம தேடுறோமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்ப்பான். 5 நாள் பொறுத்தா ஒரு இரவு சக்சஸ். ஒரு இரவு சக்சஸ். எந்த இரவு? லைலத்துல் கத்ருடைய இரவை அடையுது. லைலத்துல் கத்ருடைய இரவு தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள் மிக்க பரிசுத்தமான வேதத்தை 7 வானங்களுக்கு மேலிருந்து 1வது வானம் பைத்துல் இஸ்ஸாவிற்கு இறக்கிய இரவு அது. அப்பதான் அங்க இறங்குச்சு. நமக்கு பூமிக்கு 23 வருஷம் வந்துச்சு இல்லையா? உயிரோட இருந்த அந்த 23 ஆண்டு காலமும் கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆன் வந்துகிட்டு இருந்தது. பைத்துல் இஸ்ஸா என்ற 1வது வானத்திற்கு மொத்தமாக இறைவன் குர்ஆனை அருள் செய்தது. மொத்தமாக இருக்கும் லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து பிரித்து இந்த உலக மக்களில் கடைசியாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் அன்றாடம் தேவைப்படுமோ அது அனைத்தையும் சட்டமாக, அது அனைத்திலும் தேவையான வழிகாட்டுதல் அனைத்தையும் கொண்ட அந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினாள். அந்த நாளில் ஒரு மனுஷன் அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி ஃபஅஃபு அன்னா மாதிரி வார்த்தைகளை சொல்றது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, லைலத்துல் கத்ரை நான் அடைந்து கொண்டால் என்ன சொல்லணும் நாயகமே அப்படின்னு ஆயிஷா அம்மா கேட்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுன், இறைவா நீ அஃபு மன்னிக்கக்கூடியவன், ஃபஅஃபுல் அஃப்
ஃபஅஃபு அன்னி, என்ன நீ மன்னி. நீ யாரு அப்படின்னா அந்த அந்த ஐஃபத், அந்த மன்னிப்பை, அந்த அஃபுவை நீ பிரியப்படக்கூடிய. நான் உங்கள்கிட்ட கேட்கறத நீ நேசிக்கிற, நான் கேட்டதுனால நீ மன்னிக்கிறது நேசிக்கிற, அதனால நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்னு சொல்லி கேட்க சொன்னாங்க. இந்த நாளை தேடுவதாக இருந்தால் அஷ்ரில் அவாஹிர், இந்த கடைசி 10 நாளில், இல்தமிஸ்முஹா ஃபி அஷ்ரில் அவாஹிர், இறுதி 10 நாளில் ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் அதனை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. இதுவும் நமக்கு ஒரு சோதனை தான். என்னன்னா அந்த 5 நாள் அடையிறதா இருந்தால் அந்த 10 நாளும் தொடர்ச்சியாக இருக்கணுமோ இருக்க வேண்டியிருக்கும். நம்ம முறையாக அந்த 21ஆம் இரவிலிருந்து துவங்கி 29ஆம் இரவு வரையில் முடிக்கும் வரையில் நம்ம நிச்சயம் அந்த இரவை தேடும் பொழுது நமக்கான எதிர்பார்ப்பு என்னவென்றால் நம்முடைய பாவங்கள் பரிபூர்ணமாக மன்னிக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு லைலத்துல் கத்ரிலே ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் இஹ்திசாபன், அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தும் ஈமானோடும் இஹ்திசாபோடும் யார் நின்று வழிபடுவாரோ அல்லாஹ் அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் செய்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த சந்தர்ப்பங்களை நாம் எல்லோரும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதனை தாண்டி நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, எந்த வழிபாடுகளை செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த வழிபாட்டிற்கு முன்னால் நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான நிபந்தனை அக்ல், அறிவு என்பதனை எல்லா உலமாக்களும் ஃபிக்ஹ் புத்தகத்தில் தவறாது எழுதுகிறார். எல்லா உலமாக்களும் ஃபிக்ஹ் புத்தகங்களிலே தவறாக எழுதுகிறார்கள். இஸ்லாம் முதல் ஷரத்து, ஒருத்தர் முஸ்லீமா இருக்கணும் அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கு அடுத்த ஷரத்து அக்ல், அவனுக்கு அறிவு இருக்கணும் அப்படின்னு எழுதுவாங்க. அவனுக்கு அறிவு இருக்கணும், பிராயபூர்த்தி அடைதல் என்பது இருக்கணும் அப்படின்னு சொல்றதோட அக்ல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அக்ல் அப்படின்னா என்னங்க? அறிவு. அது என்ன அறிவு? ஒரு வழிபாட்டை செய்வதாக இருந்தால் அந்த வழிபாடை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற புரிதல். பெருநாள் 2 தான், பெருநாள் 2 தான். 6 நோன்பு வச்சேன்னு சொல்லி அதுக்காக ஒரு பெருநாள் கொண்டாட முடியாது. தென்காசியில் கொண்டாடுதான். ஆச்சரியமா இருக்கு நமக்கு. ஏத்திகாஃப் பள்ளியில் தான், வீடுகளிலே செய்யறாங்க. ஆச்சரியமா இருக்கு நமக்கு. இப்படி எல்லாமே என்ன ஆயிப்போச்சுன்னா, சொந்தமா ஏதாவது சில கற்பனைகளுக்குள்ள வந்துட்டு நம்ம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கற்பனை பண்ணி அதுக்காகவே நாட்களை வேஸ்ட் ஆக்குறாங்கல்ல, அதுக்காகவே வழிபாடுகளை வீணாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி. எப்படி எதோட எதை சேர்க்கணும்னே தெரியாம, எதோட எதை பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லாதனால ஏத்திகாஃப் பாழ், நோன்பு பாழ், ஜக்காத் பாழ், எல்லா வழிபாடுகளும் பாழ். எல்லா வழிபாடுகளும் நல்லா விளங்கிக்கோங்க, எல்லாத்துலேயும் பத்லானல் இபாதா, இபாதத்தை வீணாக்கும் சில செயல் என்று இருக்கிறது. அது உள்ள வந்துருச்சுன்னா வழிபாடு வீணா பெறும், சுருட்டி மூஞ்சி அடிச்சுவான். இது யாருக்கு தேவை? யாருக்கு செய்யணுமோ அவன், யாருக்கு செய்யணுமோ அவன். நாம உண்மையிலே செய்யறது அல்லாஹ் இருக்காங்கத்தான் அப்படின்னா அவன் சொன்ன மாதிரி தான் செய்ய முடியும். அவன் நம்மிடத்துல எப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கிறானோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணும்படியாக செய்தால்தான் அதற்கு பலன் தரும். அது ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, சதகுத்துல் ஃபித்ராக இருந்தாலும் சரி, சலாமாக இருந்தாலும் சரி, சியாமாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, உம்ராவாக இருந்தாலும் சரி, இன்ன பிற என்ன பெரிய சிறிய வழிபாடுகள் இருக்கும்போது அவ்வளவுக்கு இது பொருந்துங்க. ஜும்ஆவிற்கும் பொருந்தும், ஜும்ஆவிற்கும் பொருந்தும். மாஷா அல்லாஹ் ஒரு சில நாட்கள் முன்னால் பள்ளி நிரம்பி இருக்கும். பள்ளியில் இப்போ என்ன ஒரு 2-3 வாரங்களாக நான் பார்க்குறேன் பள்ளி நிரம்பியே இல்லை. பின்னால் ஒரு 2-3 சஃப் காலியாக இருக்குது. சௌரியத்துக்கு வராங்க, விவரம் தெரிஞ்சவங்க. மெம்பரில் இருந்து பார்த்துட்டே இருக்கிறேன். விவரம் தெரிஞ்சவங்களே எப்போ தான் வராங்கன்னா சௌரியத்துக்கு வராங்க. எப்போ இமாம் மெம்பரில் ஏறிட்டாரோ அதோட முடிஞ்சு போச்சு, புத்தகம் மூடப்பட்டிருக்குன்னு ஹதீஸ். புத்தகம் மூடப்படப்பட்டா இன்ன இஸ்மக லைஸஃபில் கிதாப், உன் பேர் எதில் கிடையாது, புத்தகத்தில் கிடையாது. புத்தகத்தில் இல்லைன்னா இன்னைக்கு ஜும்மாவில் ஆஜராகலைன்னு அர்த்தம். இது வழிபாடு, இது வழிபாடு. இதனை நீங்கள் உங்களுடைய சௌகரியத்திற்கு உங்களுடைய மனநீட்சியின்படி என்ன செஞ்சுக்காதீங்க, ஆக்கிக்காது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி செஞ்சால் மட்டும்தான் பலன் தரும். இன்றும் கொள்கையை சரியாக விளங்காத ஆட்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கொள்கையை திரும்ப திரும்ப பேசுகிறோம், கொள்கையை திரும்ப திரும்ப பேசுகிறோம். கொள்கை அல்லாம இபாதத்துடைய வழிபாடுகளையும் எதை எப்படி செய்யணும், எது ஃபர்து, எது சுன்னத்து, எதுக்கு முக்கியத்துவம், எது முன்னால எது பின்னால, இதெல்லாம் அடிப்படையில் தெரியாமல் செஞ்சோம்னா வழிபாடு பலதும் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இழிவான சூழ்நிலையிலிருந்து நம்ம எல்லோரும் காத்துவாகும். ஒரு மிக முக்கியமான அறிவு, நமக்குள் நல்ல முறையில் வழிகாட்டுதல்களை தந்து கல்வியிலே மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரிகளை உருவாக்கி
அதன் மூலம் சமூகத்தை வழிகாட்டுவதற்காக நம்முடைய ஜமாத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான குல்லியா கல்லூரி தான் அல் ஜாமியா அல் ஃபிர்தௌசியா. நம்முடைய ஜமாத்துடைய மிக முக்கியமான கல்விகளும். நான் தென்காசி மாநகரத்தினுடைய முதல் பட்டதாரி, இங்கேருந்து அந்த கல்லூரியில் படித்த முதல் ஆளு. எனக்கு பின்னால் இப்பவுமே கிட்டத்தட்ட 15 பேரை தாண்டி படித்து முடிச்சு பட்டதாரிகளாக நம்முடைய பிள்ளைகள் வந்து விட்டார்கள். இன்னமும் பலர் ஆண்டுக்கு ஒருவர் 22 இருக்காங்க அந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஊர் பிள்ளைகள் மட்டுமே. நம்ம மாவட்ட அளவில் மாஷால்லா 28-29 பேர் இருக்கிறாங்க. தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌஸியால படிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இங்கே தௌஹீத் ஏகத்துவத்தை சலஃப் மன்ஹஜில் சொல்லக்கூடிய பள்ளி இருக்குது. 2 பள்ளி இருக்குது. ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று அங்கே இருக்குது. இந்த 2 பள்ளியிலையுமே இமாமா இருக்கிறவங்க, இந்த 2 பள்ளியிலையுமே வழிநடத்தக்கூடியவர்கள் யார் தான்? நம்முடைய இந்த ஃபிர்தௌஸியாவில் படித்தவர்கள். இந்த கல்லூரி ஏறத்தாழ 39 ஆண்டு முடிச்சிருச்சு. 39 ஆண்டு முடிச்சிருச்சு. 100க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த சமூகத்துக்கு தந்துருச்சு. என் போன்ற பலரும் பல இடங்களில் நின்று வச்சிருக்காங்க. இந்த சமூகப்படியை சிறப்பாக அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்விற்கு பயந்து எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கல்விக்கு தகுந்தார்கள். ஒருவருக்கு கூட தந்திருப்பான், ஒருத்தருக்கு குறைஞ்ச தருப்பான். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் விசாலமான அறிவு இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு சில விஷயத்தில் விசாலமான அறிவு இருக்காது. இது அனைத்தையும் கொண்டு தங்களுடைய பணியை செவ்வனே இந்த சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அந்த நிறுவனத்திற்காக நிதி வேண்டி நம்மிடத்தில் நினைச்சிருக்கிறாங்க அதனுடைய பொறுப்பாளர்கள். அதனுடைய இன்றைய மாணவர்களும் வச்சிருக்காங்க இருக்கிறாங்க. உங்களால் ஆன அளவுக்கு எவ்வளவு தூரம் அள்ளி கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஏன்னா கல்வி இந்த சமுதாயத்தில் பரவ ஜஹல் மடமை இந்த சமூகத்திலிருந்து நீங்க இறைவனுடைய அருளும் கிருபையும் இருக்கும். அப்பதான் சரியான மார்க்கத்தை சொல்லி சரியாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் என்ன செய்வாங்க உருவாகும். நாம் எல்லாரும் நியாயமா நம்முடைய நெஞ்சை தொட்டு சொல்லுவோம், என் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கான் நான் அங்கே அனுப்புவேன்னு சொல்லுவோமா? என் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் நான் அங்கே அனுப்புறேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்மள நிறைய பேர் கிடையாது. நிறைய பேருக்கு பெரிய பெரிய கற்பனைகள் இருக்கு. ஒன்றும் அந்த கற்பனைகள் எந்த தப்பு கிடையாது. அந்த கற்பனை அவனை மறுமை வாழ்க்கையை நாசமாக்காமல் இருந்தால் சரி. அவன் MBA படிக்கணும், டாக்டர் படிக்கணும், என்ஜினியர் படிக்கணும், இன்னும் பிற என்ன உயர்ந்த துறைகள் அவ்வளோ படிக்கணும், IAS படிக்கட்டும், IPS படிக்கட்டும். இது எதுவும் அவனுடைய மறுமையை பாதிக்காது என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே கவனிங்க, உங்களால் அனுப்ப முடியல. இல்லை அனுப்பியிருக்காங்கல்ல சில பெற்றோர் அனுப்பியிருக்காங்கல்ல, அங்கே படிக்கிறதுக்கு என் பிள்ளையை அனுப்பிட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு போதிய பொருளாதாரம் இருந்தால் அந்த பிள்ளைகளை தேவையான எல்லாமும் கொடுத்து என்ன செய்வாங்க, சரியான ஆளுங்களாக ஆக்கி அந்த நிறுவனங்கள் வெளியே தரும். தர வேண்டும் என்றால் அந்த நிறுவனங்களுக்கு அதில் பிள்ளைகளை அனுப்பாதவர்கள் தான் பிள்ளைக்கு என்ன செலவு செய்யணுமோ அதை மாதிரி செலவு செய்யறதுக்கு தயாராகும். அப்படி ஆனால் நிச்சயமா இது போன்ற நிறுவனங்கள் எங்கேயோ என்ன செய்யும் போகும். உலக அங்கீகாரத்தோடு பிள்ளைகள் படிக்கும் அளவுக்கு எல்லா வாய்ப்புகளும் இன்னைக்கெல்லாம் நல்ல முறையில் உருவாக்கி தந்திருக்காங்க. நாங்கள் படித்த காலத்துலலாம் அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. வறுமையினால ரொம்ப கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை நாங்கள் செலவு செஞ்சு படிக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் ஒரு காலத்தில் உருவானது. செலவு செய்தே படித்தோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரையிலும் இந்த இஸ்லாமிய கல்வி என்றால் அது அப்படித்தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய ஒரு மாயை இருக்கிறது. அந்த மாயை உடைக்கப்பட வேண்டும். ஆனால் படிப்பவர்கள் நல்ல முறையில் படித்து வெளியேறுவதற்கான எல்லா தேவைகளும் இந்த சமூகம் பொறுப்பெடுத்து பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே இதற்கான நிதி ஆதாரத்தை உங்களால் என்ற அளவிற்கு அள்ளி கொடுப்பதற்கு முயற்சிகள் எல்லாம் உள்ள இறைவன் இந்த ரமலானுடைய காலத்தில் என்னுடைய எல்லா வழிபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நம்மை இம்மையிலும் மறுமையிலும் மிகச்சிறந்த மனிதர்களாக பொருந்தி கொண்டு நம்முடைய வழிபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் பாபு ரய்யான் வழியாக சொர்க்கத்திற்குள் செல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்திலும் எல்லோருக்கும் தந்தருவானாக. اللهم اعز الاسلام والمسلمين وذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.